ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தயிர் சாதம் லெமன் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கிற மாதிரி ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் வந்து உருளைக்கிழங்கை வந்து குட்டி குட்டியாக நறுக்கிட்டு அதை வந்து நம்ம வந்து தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பெருஞ்சீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன். சின்ன வெங்காயத்தையும் அது கூட போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கின பிறகு நம்ம தக்காளியை வந்து நான் ஒரு தக்காளி தான் எடுத்திருந்தேன். அதை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கின பிறகு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் அது கூட போட்டு நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய் தூள் இருந்தால் போதும். மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கின பிறகு மசாலாவோடைய அந்த உருளைக்கிழங்கு நல்லா செட் ஆன பிறகு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம சின்ன வெங்காயம்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. நான் வந்து அதை நறுக்கவே இல்லை, சின்ன வெங்காயத்தெல்லாம் அப்படியே தான் போட்டிருக்கோம். அதுவும் வந்து ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அவ்வளோதான், உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நம்ம தயிர் சாதம் லெமன் சாதத்துக்கெலாம் நல்லா வச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார்